நானே வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லி ரோல் கிராஸ் பண்ணிட்டேன். நானே ட்ரெயின் பிடிச்சி, நானே பஸ் பிடிச்சி, நானே ஆட்டோ பிடிச்சி கரெக்டாக வந்துட்டேன். கிரேட் ஜாப் கேர்ள், பிக் கேர்ள். இப்போ நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். இன்னைக்கு சமைக்க போகிறோம், இல்லை சமைச்சிட்ருக்கோம். இந்த ஒரு ரீல் வரும், கேன் ஐ ஆட் திஸ் ஆஸ் மை லிங்க்டின் ஸ்கில் அப்படின்ட்டு. இவ வந்துட்டு இன்ஸ்டால இல்லை, அதனால இவளுக்கு தெரியல கைஸ். ஆனால் நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். என்கிட்ட சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், ஏன்னா நாங்கள் சிம்ல வச்சிருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு 5 yearsல குக் வித் கோமாளியில் நாங்கள் தான் கோமாளியா போலான்றோம், குக்கா போலான்றோம். நாங்கள் தான் குக்காக போக போகிறோம். நானே ஒரு செஃப்பு, நானே ஒரு குலாப் ஜாமுன் பைத்தியம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கு. நீங்கள் பாருங்க. இல்லை, நான் சாப்பிட்டேன். எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் கைஸ். விஷ்மி இல்லைக்கானா அது உள்ளே என்டர் ஆகணானே தெரியல. பார்க்கலாம். எப்படி 2 தோசை சுட்ட? இப்போதானே நீ ஒரு தோசை நம்ம போட்டோம். திரும்ப நான் 2 தோசை சுட்டேன் கைஸ். தோசை ரெடி. and this is முறுக்கு. yes. அப்புறம் இது வந்துட்டு சொரக்காவா? ஆமா. ஏய், your favorite தோசை சொரக்கா. என்ன காம்போ தெரியுமா கைஸ்? உங்களுக்கு இந்த காம்போ பத்தி தெரியாதுல்ல. பருப்பும் சொரக்காவும் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சு தோசை சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். செக் யூ ஆஃப் செக் பண்ணுவா. செக் கைஸ். எடி சூப்பரா இருக்குமா? நான் வந்துட்டு இந்த டோரேமான், நான் தான் டோரேமான். நான் உங்கள் பறக்கும் ரோபோட் டோரேமான். அந்த கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஆமா, இது சூப்பர். நான் வந்துட்டு ஷின்சானோட அப்பா பேண்ட், அப்புறம் டோரேமான். வாங்க சாப்பிடலாம். செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப போட்டோஜெனிக்கான மிரர். அழகா இருக்கு. வாவ், சூப்பர் பாட். வாங்க ஷாமோட ரூம் டூர் பார்க்கலாம். வாங்க நம்ம ஷாமோட ரூம் டூர் பார்க்கலாம். ஹாய் பை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ப்ராப்பர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் நீங்க பாருங்க. இங்கே வந்துட்டு இது ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டா என்ன இருக்கா? டேப்லெட்டா? எங்கள் பாட்டி இந்த மாதிரி கவர் வச்சுருப்பாங்க, அதில் ஃபுல்லாக டேப்லெட் தான் இருக்கும். இது என்னது கைஸ்? ஒரு பக்காவான ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. சர்க்யூட்ஸ், அப்புறம் ஏதோ ஒயர் கலரா. இதெல்லாம் இந்த ஒரு படத்தில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த கலர் ஒயர்? ஹேய், நீங்கள் ஒரு க்யூட்டான விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. இந்த போ அழகாக இருக்கு. இதுதான் ஷாம். அப்புறம் இதுதான் நான். அப்புறம் இப்போ வந்து இங்கே ஒரு மேக்னெட் இருக்கு, 2 மேக்னெட். இங்க பாருங்க, இதுதான் அந்த அழகான மிரர். அழகான சின்ன தேவதை. பவுச் பார்த்தீங்கன்னா சீனா இருக்கு. உள்ள ஒரே ஒரு கால்குலேட்டர், ஒரு லெட்டர் டப்பா இருக்கு. ஸோ நோட்டிஸ் தட் நான் வந்து என் ஃபைனல் எக்ஸாம் எடுத்து போகும்போது இந்த மாதிரி பவுச்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டாங்க. நான் வந்து என் பவுச்சை எடுத்து பேக்கில் வச்சிட்டேன். ஆனால் எக்ஸாம் விட்டு வெளியே போகும்போது வெளியே வச்சிருந்த பவுச்சில் என் பவுச் அங்கே இருக்குன்னு ஒரு பவுச் தூக்கி வந்துட்டேன். என் பவுச் மாதிரி இருந்தது. ஸோ பார்த்தா என் பேக்கில் ஏற்கனவே என் பவுச் இருக்கு. இது யார் பெற்ற பிள்ளையோ தெரியல. நானும் இதே மாதிரி தான் ஒரு கால்குலேட்டரே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ உங்கள் பவுச் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு போன வாரத்துக்கு முன்னே வரும் எக்ஸாம் எழுதினேன். இந்த செமஸ்டர் தான் இந்த மாதிரி ஒரு கேல்சி, அதே மாதிரி கேல்சியம் ரூம்மேட் வச்சிருந்தான். நான் வந்துட்டு இவ தான் என் கேல்சியம் சுட்டுட்டா. தேடி பார்த்தேன், கிடைக்கல. எங்கே வச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பார்த்தா ஆர்னமெண்ட், சம்மந்தமே இல்லாமல் ஆர்னமெண்ட் பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கேன் கால்குலேட்டரை. சரி, ஸ்டேஷனரி பாக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பேன் கபோர்டில். அது ஃபுல்லாக தேடினா அது கால்குலேட்டர் இல்லை, இவ தான் சுட்டுட்டா அப்படி முடிவு பண்ணிட்டு யார்கிட்ட அது வரைக்கும் கால்குலேட்டர் இல்லை. அவள் யாரோ அவன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யார்கிட்டயோ கேட்டு வாங்கியிருக்கா போல. சரி, திடீர்னு இவளுக்கு எப்படி கேல்சியம் வந்துச்சு? அதுவும் நம்ம கேல்சியம் மாதிரியே இருக்கு. பின்னால் வேற இனிஷியல்லாம் இருந்துச்சு, காம்பஸில் வர வச்சுனாங்க. யார் நல்ல புள்ளியோ யார் பெற்ற புள்ளியோ வரைஞ்சி வச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு தான் இவன் வந்துட்டு சுட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கிட்டு எந்த சுட்ட? நான் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட டேரக்டாக கேட்டேன், இது எந்த தானே அப்படின்னு கேட்டது. இல்லை, என் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் வந்துட்டு யாரோ கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வெளியே ஃபோன் பேச போயிட்டா. நீ ஏன் கேல்சியே சுட்டுட்டேன், நானே என் கேல்சியம் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு எடுத்து என் பேக்கில் வச்சுட்டேன்.
எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறப்ப மறுபடியும் பார்க்குறப்ப ஆர்னமெண்ட் பேக்குள்ளே என் கேல்சி இருக்கு. அப்போ எப்படி அது அவளுக்கு திருப்பி தரது? சரி வேணாம், நம்மளே வச்சுக்கலாம், நம்மளே தெரியாதப்ப மறுபடியும் அவள் பேக்கில் வச்சிடலாம். ஏன் ஞாபகப்படுத்துங்க கைஸ். பாய். யூஸ் பண்ணியிருக்கா, நான் யூஸ் பண்ணுறதில்ல. சரி, யூஸ் பண்ணாத விஷயங்கள்: ஜெப்டோ, பிளிங்கிட், அப்புறம் ரேப்பிடோ, அப்புறம் வந்துட்டு ஊபர், அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஏதாவது சொல்லு, என்னது, டிண்டர், பம்பிள். அப்புறம் வந்துட்டு லவ்வே யூஸ் பண்ணதில்ல. ஐயோ, ஈவன் மை ஹேண்ட்ஸ் ஆர் வர்ஜின். அந்த அளவுக்கு வேஸ்ட்டு. டாபிக் நம்ம ப்ராப்பராக யோசிக்கலாம். வேறு என்ன யூஸ் பண்ணதில்லைன்னா, மூளை தினமும் யூஸ் பண்ணுவேன். ஒரு 1/2 kg யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு 300 கிராம் யூஸ் பண்ணிட்டு கூட ஒரு 200 கிராம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணதில்லைன்னா வந்துட்டு ரிவெஞ்ச்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன யூஸ் பண்ணதில்லைன்னா பேஷன்ஸே இல்லை எனக்கு, கொஞ்சம் கூட ஒரு துளி கூட இல்லை. அப்புறம் பாருங்களேன், இந்த மாதிரி எக்ஸாம் சமயத்தில் வந்துட்டு மூளை யூஸ் பண்ணாமல் வெளியே கழட்டி வச்சிருவேன். இப்போ கூட எக்ஸாம், ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல. காய்ஸ், இப்போ இந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான். நான் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு பயந்து செத்துட்டு இருந்தேன் ஒரு வாரமாக. ஆனால் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். 1000க்கு 905. வாவ், கிரேட், அமேசிங். பயந்துட்டே இந்த நடுவில் ஒரு நெட் வர கட் ஆயிடுச்சு. நெட்டு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. மறுபடியும் வெளியே வந்துச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து போகணும்னு நினச்சேன். ஆனால் 20 minutes தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனால் வந்துருச்சு. ஐயோ, ஒரே சந்தோஷமாக இருக்கு, ஆனால் பயமாக இருக்குது. சார்ஜ் வேறு காலி ஆயிடுச்சுங்க பாருங்கள். அது முடிஞ்சிச்சு. ஏன் காய்ஸ், நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோங்க. பார்த்தீங்களா, பொட்டேட்டோ சிப்ஸ். ஐயோ, பின்னால் வண்டி வருது. நம்ம அந்த வண்டி வேண்டாம். இங்கே பாருங்க, பூக்கள் அழகா, பூக்கள் பூக்கும் தருணம். சிரிக்கிற நம்ம ஜூனியர்ஸ் நிறைய பேர் இங்கே போயிருக்காங்க. I've seen their stories. Juniors, batchmates, seniors. ஷெரீஃப் பாய், லக்ஷ்மி பிரியாணி, எக்ஸாக்ட் சேம் திங். இதே தான், இங்கே தான். இங்கே ஆக்சுவலாக பிரியாணி வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, மைல்டாக இருக்கும். நாட் டூ லைக் அந்த மசாலா அவ்வளோலாம் இருக்காது. இங்கே குலாப் ஜாமுன் செம்மையாக இருக்கும். சுட சுட சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை ஷெரீஃப் பாயில் வந்துட்டு குலாப் ஜாமுன். அப்புறம் பிரியாணி ஓகே நைஸ் தான், பட் காஸ்ட் வந்து டூ எக்ஸ்பென்சிவ். வெல்கம் டு சைனா. இங்கே ஒரு டர்ஃப், எங்கே பார்த்தாலும் டர்ஃப் இருக்குது கைஸ். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ப்ரோ, திஸ் இஸ் ஓயோ. I'm seeing Oyo for the very first time. Why is it looking like this? This is not a red building. Oyo, no, it should be red, right? Just rent rooms. What? Right next to the college. Yes. The business develops, the business grows. Oh my god. Yes, I thought Oyo would be red and white all the day. There is a demand and supply thingy. Oh my god, this is my first ever Oyo that I'm seeing. I'm never gonna use it. Bye bye. Thank you. What is that, guys? And the payyan name is Ritesh something. That Oyo's owner. Some guy good going, but bad one for us. Bye. Pick போறோம். ட்ரெயினை மிஸ் பண்ணுவோம். ட்ரெயினை கேட்ச் பண்ணுவோம். பார்க்கலாம்.